அதிகாரம் 2. மத்தத்தியாவின் பற்றுறுதி. அக்காலத்தில் யோவாவின் குடும்பத்தை சேர்ந்த குருவான சிமியோனின் பேரனும் யோவானின் மகனுமான மத்தத்தியா எருசலேமை விட்டு புறப்பட்டு மோதையனில் குடியேறினார். அவருக்கு 5 மைந்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் காத்தி என்ற யோவானும், தாசி என்ற சீமோனும், மக்கபேயு என்ற யூதாவும், அவரான் என்ற எலெயாசரும், அப்பு என்ற யோனத்தானும் ஆவார்கள். யூதேயாவிலும் எருசலேமிலும் செய்யப்பட்ட இறை பழிப்புகளை கண்ட மத்தத்தியா, ஐயோ எனக்கு கேடு, என் மக்களின் இழிவையும் திருநகரின் அழிவையும் பார்க்கவோ நான் பிறந்தேன். பகைவரின் பிடியில் நகர் சிக்கியிருக்க, அயல் நாட்டவர் கையில் திருவிடம் அகப்பட்டிருக்க நான் இங்கு குடியிருக்கலாமோ? அதன் கோவில் மாண்பு இழந்த மனிதனைப் போல் ஆனது. அதன் மாட்சிக்குரிய கலன்கள் கொள்ளை பொருட்களாய் கொண்டு செல்லப்பட்டன. அதன் குழந்தைகள் தெருக்களில் கொலை உண்டார்கள். அதன் இளைஞர்கள் பகைவரின் வாளுக்கு இரையானார்கள். அதன் அரசை உரிமையாக்கி கொள்ளாத இனத்தார் யார்? அதன் கொள்ளை பொருட்களை கைப்பற்றாதார் யார்? அதன் அணிகலன்கள் எல்லாம் பறிபோயின. உரிமை நிலையிலிருந்து அது அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டது. இதோ நம் தூய இடமும் நம் அழகும் மாட்சியும் பாழடைந்தன. அவற்றை வேற்றினத்தார் தீட்டுப்படுத்தினர். இனியும் நாம் ஏன் வாழ வேண்டும் என்று புலம்பினார். மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தங்கள் ஆடைகளை கிழித்து சாக்கு உடை உடுத்திக்கொண்டு மிகவும் புலம்பினார்கள். இதற்கிடையில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதையின் நகருக்குள் சென்றார்கள். இஸ்ரேல் மக்களுள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர். மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள். மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி, நீர் இந்த நகரத்தில் மதிப்பிற்குரிய பெருந்தலைவர். மைந்தர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு. ஆதலால் இப்பொழுது நீர் முன்வாரும். பிறவினத்தார், யூதேய நாட்டு மக்கள், எருசலேமில் எஞ்சியிருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள். நீரும் மைந்தர்களும் பொன், வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்க பெறுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில், மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக. மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். எங்கள் வழிபாட்டு முறைகளினின்று வலமோ இடமோ பிறள மாட்டோம் என்று கூறினார். மத்தத்தியா இச்சொற்களை கூறி முடித்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதையின் நகரத்து பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லாருக்கும் முன்பாக வந்தான். மத்தத்தியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் பால் கொண்ட பற்றார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார். முறையான சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிபீடத்தின் மீதே அவனை கொன்றார். அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னனின் அலுவனை கொன்று பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னனின் அலுவலனை கொன்று பலிபீடத்தையும் இடித்து தள்ளினார். இவ்வாறு சாலூவின் மகன் சிம்ரிக்கு பினகாசு செய்தது போல திருச்சட்டத்தின்பால் தாம் கொண்டிருந்த பற்றார்வத்தை மத்தத்தியா வெளிப்படுத்தினார். மத்தத்தியாவின் எதிர்ப்பும் போரும். பின்னர் மத்தத்தியா நகரெங்கும் சென்று திருச்சட்டத்தின்பால் பற்றார்வமும் உடன்படிக்கை மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லாரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார். அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பி ஓடினார்கள். அப்போது
நீதி நேர்மையை தேடிய பலர் பாலை நிலத்தில் தங்கி வாழ சென்றனர். அவர்களும் அவர்களுடைய மைந்தர்களும் மனைவியரும் கால்நடைகளோடு அங்கு தங்கினார்கள். ஏனெனில் கடுந்துயரங்கள் அவர்களை வருத்தின. மன்னனின் கட்டளையை அவமதித்தோர் பாலை நிலத்து மறைவிடங்களுக்கு போய்விட்டனர் என்று தாவீதின் நகராகிய எருசலேமில் இருந்த அரச அலுவலர்களுக்கும் படை வீரர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. உடனே படை வீரர்கள் பலர் அவர்களை துரத்தி சென்று அவர்கள் தங்கியிருந்த இடத்தை அடைந்து அதற்கு எதிராக பாசறை அமைத்து ஓய்வு நாளில் அவர்கள் மீது போர் தொடுக்க ஏற்பாடு செய்தனர். அவர்கள் இஸ்ரவேலரை நோக்கி, போதும் இந்த போராட்டம், வெளியே வாருங்கள், மன்னரின் கட்டளைப்படி செயல்படுங்கள், அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், ஓய்வு நாள் தீட்டுப்படாதபடிக்கு நாங்கள் வெளியே வரவும் மாட்டோம், மன்னரின் சொற்படி நடக்கவும் மாட்டோம் என்று பதிலளித்தார்கள். உடனே பகைவர்கள் அவர்களோடு போர் புரிய விரைந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலர் அவர்களை எதிர்க்கவும் இல்லை, அவர்கள் மேல் கற்களை எறியவும் இல்லை, தாங்கள் ஒளிந்திருந்த இடங்களை அடைத்து கொள்ளவும் இல்லை. மாறாக, எங்கள் மாசின்மையில் நாங்கள் எல்லாரும் மடிவோம், நீங்கள் எங்களை அநியாயமாக கொலை செய்கிறீர்கள் என்பதற்கு வானமும் வையகமும் சான்றாக இருக்கும் என்றார்கள். ஆகவே பகைவர்கள் ஓய்வு நாளில் அவர்களை தாக்க அவர்களுள் 1000 பேர் இறந்தனர். அவர்களுடைய மனைவி மக்களும் கால்நடைகளும் மாண்டார்கள். இதை அறிந்த மத்தத்தியாவும் அவருடைய நண்பர்களும் அவர்களுக்காக பெரிதும் அழுது புலம்பினார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நம் சகோதரர்கள் செய்தது போல நாம் அனைவரும் செய்து நம் உயிரையும் விதிமுறைகளையும் காப்பாற்றும் பொருட்டு வேற்றினத்தாரோடு போரிட மறுத்தால் பகைவர்கள் விரைவில் நம்மையும் மண்ணுலகினின்று அழித்தொழித்து விடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அன்று அவர்கள் ஓய்வு நாளில் யார் நம்மை தாக்கினாலும் அவர்களை எதிர்த்து நாமும் போர் புரிவோம், நம் சகோதரர்கள் தாங்கள் ஒளிந்திருந்த இடங்களில் மடிந்தது போல நாம் மடிய மாட்டோம் என்னும் முடிவுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலருள் வலிமையும் துணிவும் கொண்ட அசிதேயர் குழுவினர் அவர்களோடு சேர்ந்து கொண்டனர். இவர்கள் எல்லாரும் திருச்சட்டத்தை காப்பாற்ற மனமுவந்து முன்வந்தார்கள். கடுந்துயருக்கு தப்பியோடியவர்கள் அனைவரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டதால் அவர்கள் கூடுதல் வலிமை பெற்றார்கள். அவர்கள் எல்லாரும் படையாக திரண்டு பொல்லாதவர்களை சினங்கொண்டு தாக்கினார்கள், நெறிகெட்டவர்களை சீற்றங்கொண்டு தாக்கினார்கள். தாக்கப்பட்டோருள் உயிர் தப்பியவர்கள் பாதுகாப்புக்காக பிறவினத்தாரிடம் ஓடிவிட்டார்கள். மத்தத்தியாவும் அவருடைய நண்பர்களும் எங்கும் சென்று சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை இடித்து தள்ளினார்கள். இஸ்ரேலின் எல்லைக்குள் விருத்த சேதனமின்றி வாழ்ந்து வந்த சிறுவர்களுக்கு வலுக்கட்டாயமாக விருத்த சேதனம் செய்தார்கள். செருக்குற்ற மக்களை விரட்டியடித்தார்கள். அவர்களின் முயற்சியெல்லாம் வெற்றி கண்டது. வேற்றினத்தாரிடமிருந்தும் மன்னர்களிடமிருந்தும் அவர்கள் திருச்சட்டத்தை விடுவித்தார்கள். பொல்லாதவன் வெற்றி கொள்ள விடவில்லை. மத்தத்தியாவின் இறப்பு. தாம் இறக்கும் காலம் நெருங்கிய போது மத்தத்தியா தம் மைந்தர்களை நோக்கி, இப்போது இருமாப்பும் ஏளனமும் மேலோங்கி விட்டன, பேரழிவுக்கும் கடும் சீற்றத்துக்கும் உரிய காலம் இது. ஆதலால் என் மக்களே, இப்போது திருச்சட்டத்தின்பால் பற்றார்வம் கொண்டிருங்கள். நம் மூதாதையரின் உடன்படிக்கைக்காக உங்கள் உயிரை கொடுங்கள். நம் மூதாதையர் தங்கள் காலத்தில் செய்த செயல்களை நினைவு கூறுங்கள். இதனால் பெரும் ஆட்சியும் நிலைத்த பெயரும் பெறுவீர்கள். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட வேளையிலும் பற்றுறுதி உள்ளவராய் காணப்படவில்லையா? அதனால் இறைவனுக்கு ஏற்புடையவர் என்று கருதப்படவில்லையா? யோசேப்பு தமக்கு இடர்பாடு நேரிட்ட காலத்தில் கட்டளையை கடைபிடித்தார்.
எகிப்தின் ஆளுநர் ஆனார். நம் மூதாதையான பினகாசு பற்றார்வம் மிக்கவராயிருந்ததால் என்றுமுள்ள குருத்துவத்தின் உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டார். யோசுவா கட்டளையை நிறைவேற்றியதால் இஸ்ரேலின் நீதி தலைவர் ஆனார். காலேபு சபை முன் சான்று பகர்ந்ததால் நாட்டை உரிமை சொத்தாக அடைந்தார். முடிவில்லாத அரசின் அரியணையை தாவீது தம் இரக்கத்தால் உரிமையாக்கி கொண்டார். எலியா திருச்சட்டத்தின்பால் மிகுந்த பற்றார்வம் கொண்டிருந்ததால் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ள பெற்றார். அனனியா, அசரியா, மிசாவேல் ஆகியோர் தங்கள் பற்றுறுதியால் தீயினின்று காப்பாற்ற பெற்றார்கள். தானியேல் தமது மாசின்மையால் சிங்கத்தின் பிடியினின்று விடுவிக்க பெற்றார். இவ்வாறே கடவுளை நம்பியிருப்போர் ஆற்றலில் சிறந்தோங்குவர் என்பதை ஒவ்வொரு தலைமுறையிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். தீய மனிதனின் சொல்லுக்கு அஞ்சாதீர்கள். ஏனெனில் அவனது பெருமை கழிவு பொருளாகவும் புழுவாகவும் மாறும். அவன் இன்று உயர்த்தப்படுவான், நாளை அடையாளமின்றி போய்விடுவான். ஏனெனில் தான் உண்டான புழுதிக்கே திரும்பிவிடுவான். அவனுடைய திட்டங்கள் ஒழிந்து போகும். என் மக்களே, நீங்கள் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் துணிவும் வலிமையும் கொண்டிருங்கள். ஏனெனில் அதனால் மாட்சி அடைவீர்கள். உங்கள் சகோதரனாகிய சிமியோன் அறிவு கூர்மை படைத்தவன் என்பதை நான் அறிவேன். அவனுக்கு எப்பொழுதும் செவி சாயுங்கள். அவன் உங்களுக்கு தந்தையாக இருப்பான். இளமை முதல் ஆற்றல் மிக்க வீரனாயிருக்கும் யூதா மக்கபேயு உங்களுக்கு படைத்தலைவனாயிருந்து பகைவர்களை எதிர்த்து போர் புரிவான். திருச்சட்டத்தின்படி நடக்கிறவர்கள் எல்லாரையும் உங்களோடு ஒன்று சேர்த்து உங்கள் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக பகைவர்களை பழிவாங்குங்கள். வேற்றினத்தார் உங்களுக்கு செய்ததை அவர்களுக்கு திருப்பி செய்யுங்கள். திருச்சட்டத்தின் கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்று கூறினார். மத்தத்தியா அவர்களுக்கு ஆசி வழங்கிய பின் தம் மூதாதையரோடு துயில் கொண்டார். அவர் 146ஆம் ஆண்டு இறந்தார். மோதையின் நகரில் இருந்த தம் மூதாதையரின் கல்லறையில் அடக்கம் செய்ய பெற்றார். இஸ்ரேலர் அனைவரும் அவருக்காக பெரிதும் துயரம் கொண்டாடினர்.